ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அப்போக்லிப்டிக் கோல்டன் பேலஸ் அந்த அனிமேவோட எபிசோட் 5 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அந்த இடத்துல ஒரு டின்னில் ஆரம்பித்தவன் தான் ஆள் அங்கே 8 டின்னை காலி பண்ணிடுறான். உனக்கு தெரியும்ல, இவன் 8 டின்னை காலி பண்ணியிருக்கான். இதோட வேல்யூ அதுவும் ரொம்ப அதிகம். 8 டின்னை காலி பண்ணோடனே அவன் சொல்கிறான், இது நல்லா தான் இருந்துச்சு. ஹேய் மற்றவங்களாம், எனக்கு வேணும்னா இதுல இருக்க மீதி விஷயத்த நீங்க சாப்பிடலாம். இதை கேட்டோன்னே மத்தவங்க எல்லாருமே அச்சுக்கிறாங்க, அது எனக்கு தானே. இந்த சைடு அவரு சொல்றாரு, பரவாயில்ல உங்களோட ஃபுட் நல்லா இருக்கு, அதனால லேண்ட்லோட நீங்க பார்க்கலாம். போற வழியில அவங்க சிட்டியை பார்த்துக்கினே போறாங்க. திடீர்னு ஒரு பையனை பயங்கரமா அடிக்கிறான் அவனும் ஒருத்தன். அப்புறம் தான் தெரியுது அது ஒரு பையன் இல்ல, பொண்ணுதான். ஒரு மெடிசன் அவ திருடி இருக்கா போல, இதனால தான் அங்க பயங்கரமா அடிக்கிறான். ஹீரோ தடுக்க பாக்குறான். இருந்தாலும் அவரு சொல்றாரு, தம்பி உனக்கு தெரியுமா இவ என்ன காரியம் பண்ணிருக்கான்னு? மெடிசன்லாம் கொஞ்சம் கொஞ்சமா காணா போகுதுன்னு பார்த்தா எல்லாத்துக்கும் காரணம் இவ தான். ஒரு வாட்டி இல்ல 2 வாட்டி இல்ல, ஏகப்பட்ட முறை தூக்கியிருக்கா. இந்த வாட்டி தான் கையில மாட்டிருக்காளே, அதனால இவள நான் விட போதில்ல. பின்னாடி இருக்கவரும் சொல்றாரு, நீ தேவையில்லாம இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மூக்க நுழைக்காத. ஏன்னா ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் மீதி விஷயத்த பார்த்துக்கும், நம்ம போகலாம். அந்த ஆளும் சொல்றான், இந்த பொண்ணை நான் விட போதில்ல, நான் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் கிட்டேயே வில்லான்னு இருக்கேன். இந்த மாதிரி திருடுறது மற்ற விஷயத்தெல்லாம் பண்ணா அவங்க இறந்து போறது தான் அவங்களோட பனிஷ்மெண்ட்டே. அதுக்கப்புறம் லேண்ட்லார்டு அங்க மீட் பண்றாங்க. லேண்ட்லார்டு கிட்டேயும் இன்னொருத்தர் சொல்றான், லார்டு உங்களை பார்க்க கெஸ்ட் வந்திருக்காங்க, உங்ககிட்ட பிசினஸ் பண்ணுமா, அதாவது அவங்க கிட்ட நிறையவே பொருள்லாம் இருக்கான். ஓ அப்பனா நீங்க தான் அந்த பர்சனா? சொன்னா நான் எப்பயுமே வழக்கமா யாருக்கிட்ட வாங்குவேனோ அவங்க கிட்ட ஒண்டிதான் பொருளே வாங்குவேன். இருந்தாலும் என்னோட ஆளு சொன்னா உண்மையிலேயே உன்னோட பொருள் சூப்பரா இருக்குன்னு, அதனால தான் நான் ஒத்துக்கினேனே. கொண்டா என்ன வச்சிருக்கேன்னு. கண்டிப்பா இந்த டீனை நீங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உன்னை அவன் டேஸ்ட் பண்றான், அது ரொம்ப ருசியா இருக்குமா. அடுத்த செகண்டே அங்க இருக்கிற எல்லாத்தையுமே அவன் காலி பண்ணிடுறான். எத்தனை வந்தது அற்புதமா இருந்துச்சு, அதனால இதுக்கு மேல நீ எனக்கு சப்ளை பண்ணலாம். ஹீரோ கோரிக்கையா 2 விஷயத்த வைக்கிறான். ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்க கோல்டை கேட்கறான். கோல்டுக்கு அவங்க ஒத்துக்கிறாங்க. ஏன்னா பக்கத்துல இருக்க அந்த பர்சன் சொல்லியிருப்பான், கோல்டு அதுதான், எந்த விதமான வேல்யூவும் இல்லாத கல்லு மாதிரி இருக்கும்ல, அதுதான் கோல்டு அப்படின்னு சொன்னோன்னே அவர் அங்க ஒத்துக்கிறாரு. கண்டிப்பா நாங்க தரோம், கோல்டு தானே எக்கச்சக்கமா இருக்கு. ஒரு கோரிக்கையா அங்க அந்த பொண்ணை பத்தி தான் அவன் கேட்கறான். அந்த பொண்ணை விடுவிக்கணும் நீங்க, ஏன்னா நேத்து அவ திருடும் போது மாட்டிக்கினா அவளுக்காக நானே பே பண்ணிடுறேன். அங்க இந்த மாதிரி ஏதாச்சும் விஷயம் நடந்துச்சா அவரு கேட்கிறாரு. ஆமா மயிலாடு, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. அப்புறம் என்ன, அந்த பொண்ணை விட்டுருங்க, ஏன்னா அவளை விட்டாலும் எனக்கு அந்த அளவுக்கு பெரிய லாஸ் எல்லாம் ஏற்படாது. அங்க இதனால அவரு கான்ட்ராக்ட் மாதிரி ஒரு விஷயத்த தராரு. வெறுமா இதை அங்க போய் காட்டினாலே போதும், இந்த பொண்ணு அங்க விட்டுருவாங்க. அங்க போற வழி முழுக்க ஒரே சத்தமா இருக்கு. என்னன்னு பார்த்தா அந்த பாட்டிமா பயங்கரமா அழுகுறாங்க. யாரோ ஒருத்தங்களை தூக்கில போட்டிருக்காங்க. அதே பொண்ணுதான். அந்த பாட்டிமாவும் பாவம் புலம்பிக்கினே இருக்கு. எல்லாமே என்னோட தப்பு தான், அவ எனக்காக தான் எவ்வளவு தூரம் எல்லாத்தையும் பண்ணா, என்ன நீங்க அவளுக்கு பதிலாக போட்டிருக்கலாம். இப்படி இல்னஸை கியூர் பண்ண போய் தான் அவ இறந்து போயிட்டா. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு ரொம்பவும் கடுப்பா இருக்கு. அந்த இடத்துல நம்ம குண்ணி கேட்கறான், ஆமா எதுக்காக அவளோட நிலைமை இந்த அளவுக்கு மோசமாக்குறீங்க? அங்க இப்படி சொல்லும் போது அவரு கையை வச்சு விட்டுறாரு. அங்க நம்ம ஹீரோவோட கையை அப்படியே உடஞ்சு போயிடுது. நீ அந்த வெளியால தானே, நீ தேவையில்லாம மூக்க நுழைக்காத, இதுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்ல. அட இவரை மன்னிச்சிருங்க, இவர் அந்த பிசினஸ் மேன் தான், இவரு நம்ம லேண்ட்லார்டுக்கு வேண்டப்பட்டவரு, அதனால அவளுக்கும் இவரு எதுவுமே பண்ணாதீங்க. அந்த டைம்ல தான் கரெக்டா யூவும் வரா. யூவையும் அவங்க பிடிச்சி கொண்டு வராங்க. இந்த பொண்ணும் கூட வந்தவ தானே. இந்த பொண்ணு அவ சாக போறா அப்படின்னு தெரிஞ்சவனே அவளை காப்பாத்தணும்னு அந்த இடத்துக்கு போனா. ஆனா பாவம் வசமா மாட்டிக்கினா. ஆனா ஏதோ ஒண்ணு, நீங்க 2 பேரும் பண்ணது தப்புதான், அதனால 2 பேரையும் கொன்ற வேண்டியதான். சைடு பின்னாடி இருக்க அந்த பர்சனும் சொல்றான், அட இருங்க, நீங்க கொல்ல வேணாம், இவங்க 2 பேரும் நம்ம லேண்ட்லார்டுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, முதல் சப்ளை பண்றவங்களே. அப்படி இருக்கும் போது கொண்டுட்டா யாரு சப்ளை பண்ணுவா? ஜஸ்ட் எவனாச்சும் ஒருத்தன் உயிரோட இருந்தாலே போதும், சப்ளை பண்ண முடியும். அதுக்கு எதுக்கு 2 பேரு? அந்த இடத்துல சிஸ்டம் கிட்ட அவன் கேட்கறான், என்கிட்ட எவ்வளவு பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு. இது வரைக்கும் இருந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவன் கன்வெர்ட் பண்ண. உன்னோட உடஞ்சு போன அந்த கை அது சரியாயிது. அந்த இடத்துல கிம்மும் யோசிக்கிறான், நான் என்னதான் லெவலப் ஆனாலும் இந்த கமாண்டரோட பவர் என்ன விடவும் பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்படி பார்த்தா என்னால இவர்கிட்ட இங்க ஜெயிக்க முடியாது. சீக்கிரமா இங்கிலிருந்து ஓடுறது ஒரே ஒரு வழிதான், நல்ல வழியா இருக்கும். அடுத்த செகண்டே அவனோட பவரை யூஸ் பண்றான். அங்க கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள அப்படியே நம்ம கிம் யூவை கொண்டு வந்துடுறான். நல்ல வேலை உனக்கு எதுவுமே ஆகல. அந்த கமாண்டர் அவரு எதுக்காக இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காரு? அவரு ஒரு எவால்வர், கிட்டத்தட்ட லெவல் 5க்கும் மேல இருக்காருன்னு நினைக்கிறேன். இதை கேட்கும் போது கிம் ரொம்ப ஷாக் ஆகுறான். என்னது லெவல் 5ஆ? அப்போனா இதை விடவும் ஸ்ட்ராங்கான ஆளுங்க இருக்காங்களா என்ன? ஆமா, கிட்டத்தட்ட லெவல் 10 வரைக்கும்
இன்னும் நிறைய பேர் வந்து இருக்காங்க. அவங்களோட பவரை வச்சு ஒரு ஒட்டுமொத்த சிட்டியை அழிக்க முடியும். அந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்கு. நான் என்ன யோசிச்சேன்னா மற்றவங்களை கம்பேர் பண்ண என்னோட சிஸ்டமால நான் தான் ஸ்ட்ராங்கு அப்படின்னு யோசிச்சேன். ஆனா சிஸ்டம் இல்லாமலே இந்த உலகத்துல பயங்கரமான ஆளுங்களா இருக்காங்களா? அங்க இப்படி சொல்லும் போது அந்த கமாண்டர் பயங்கர வேகமா அங்க தாக்க ஆரம்பிக்கிறாரு. தம்பி எங்க அவசரமா நீங்க போறீங்க? உங்ககிட்ட சொல்லவே இல்லையே நீங்க வந்து போலான்னு. அப்படி இருந்தும் நீங்க வந்து போறீங்க ரொம்ப அவசரமா. அந்த இடத்துல நம்ம யூ வந்து தாக்குறான். ஆனா யூவோட நிலைமையும் அதே மாதிரி தான் மோசமாயிடுது. நம்ம ஹீரோக்கு புரிஞ்சு போயிடுது இந்த மாதிரி டைம்ல எதுவுமே பண்ண முடியாதுன்னு. இதனால ஆளு அவனோட போர்ஷன் அங்க கொடுத்துறான். அவனோட உடம்பு ரொம்ப வித்தியாசமா அங்க ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குது. நான் எதிர்பார்க்கல நீ அந்த போர்ஷனை குடிச்சிட்டியோ பரவாயில்ல. ஆனா உன்னால கடைசியிலையும் ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா கடைசியிலையும் ஒரு பூச்சி மாதிரி தத்தளிக்க போறேன். கடைசியில அப்படியும் சாக போறேன். சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. ஹீரோ வந்து பசங்களை பயங்கரமா அடிச்சிருப்பானா. அங்க அங்கிள் வந்து பயங்கரமா கத்துறாரு. நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் எதுக்காக மத்தவங்க கூட நீ சண்டை போற? என்னோட அம்மாவை பத்தி அவங்க தப்பு தப்பா பேசுனாங்க. அப்படி இருக்கும் போது என்னால அங்க சும்மா இருக்க முடியல. அதனால தான் நான் அப்படி பண்ணனேன். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உன்கிட்ட சண்டை போடக்கூடாதுன்னா சண்டை போடக்கூடாது. அப்புறம் குன் வேலைக்கு போறான். அங்கேயும் நம்மால வேலையை விட்டு தூக்கிறாங்க. அம்மா எதுக்காக என்ன வேலையை விட்டு தூக்குறீங்க? வேற எதுக்கு? ஆப்வியஸா நேத்து பார்ட்டி கொண்டாடும் போது பாஸ் வந்து பொண்ணுக்கு நிறையவே ட்ரிங்க் ஆஃபர் பண்ண உனக்கு என்னடா வந்துச்சு? உன்னை யார் அங்க கத்த சொன்னா? மூடிட்டு இருக்க வேண்டியதானே? இப்ப பாரு அதனால உன்னோட வேலையை போயிடுச்சு. இதெல்லாம் நினைச்சுன்னு ரொம்ப சோகமா வருவானா. அங்க ஒரு பொண்ணை பயங்கரமா தொல்லை பண்றாங்க. அந்த பொண்ணை பார்த்தோன்னே ஆளு வந்து அந்த பொண்ணுக்காக போராடுறான். ஆனா கடைசியில இவனதான் பயங்கரமா அடிச்சிடறாங்க. இதே மாதிரி ஆச்சா அவங்க போலீஸ் கேஸ் ஆயிடும் சொல்லி பயந்து அவங்க ஓடி போயிடறாங்க. ஹீரோவோட நிலைமை மோசமா இருக்கும். அவன் போகும்போதே நம்ம லேண்ட்லார்டு வந்து பாக்குறாங்க. நம்ம குன் கையில சூட் கேஸோட பெட்டி இருக்கும். அப்பனா இவனுக்கு வீடெல்லாம் இல்லையோ? அட இருங்க நீங்க எங்க போறீங்க? நீங்க சூட் கேஸோட போறீங்கன்னா உங்களுக்கு வீடு வந்து இல்லையா என்ன? என்னால உங்களுக்கு வீடை வந்து கொடுக்க முடியும். அங்க வந்து நீங்க வாழலாம். அது ஒரு ரெண்டட் ஹவுஸ் தான். ஆனா விலையை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அது ரொம்ப சீப்பு தான். இந்த மாதிரி தான் லேண்ட்லார்டு அங்க மீட் பண்ணிருக்கான். இவங்க வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாவும் மாறி இருப்பாங்க. அப்படியே பிரசன்ட் கொடுத்து உன்ன மாதிரி ஒரு நாய் வந்து எவால்வரா மாறலாம் அப்படின்னு யோசிக்கிற. கடைசியில உன்ன மாதிரி ஆளுங்க இப்படி தாண்டா செத்து போவாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அதை குடிச்சனால ஏதோ ஒரு என்லெஸ்ஸான கனவுல மாட்டின மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீலிங் வந்து இடத்துல இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தெல்லாம் அவன் யோசிக்கிறான். லேண்ட்லார்டும் அங்க வீடியோ கொடுத்துருப்பாங்க. ஏகப்பட்ட லஞ்ச் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. எப்படி இருக்கு? இது உண்மையிலேயே அற்புதமா இருக்கு. என்னால உனக்கு டெய்லியும் இந்த மாதிரி லஞ்சை கொடுக்க முடியும். அதனால தயங்காம நீ சாப்பிடலாம். இதை கேட்கிற நம்ம ஹீரோக்கு சந்தோஷமா இருக்கு. அப்படியே அவன் சாப்பிட்றான். கேக்கி அவங்க தரும்போது நம்ம யூஸ் சொன்ன விஷயம் ஞாபகம். உலகம் நார்மலா இருந்தா கண்டிப்பா நான் பேஸ்ட்ரி செஃபா தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். நீ அப்படியே பிரசன்ட் கூது அங்க யூ பயங்கரமா கத்துறான். ஆமா எதுக்காக நீ எனக்கு கொல்லாம இருக்க? எனக்கு ஒண்ணு தொலைய வேண்டியதானே? உன்னை நான் கொல்லணுமா? வாய்ப்பே இல்ல. ஏன்னா நீ வந்து ஒரு பொண்ணுமா? நீ ஒன்னுத்துக்கும் உதவாம இருக்கலாம். ஆனா உன்னோட முகமும் உடம்பும் ரொம்ப அழகா இருக்கு. அதனால லேண்ட்லார்டுக்கு இதுக்கு மேல ஒரு டாயாவும் ஸ்லேவாவும் இருக்க போறேன். அதனால வா என் கூட. அவன் கொண்டு போறான். திடீர்னு நம்ம கொண்டு வந்து அங்க காலை பிடிக்கிறான். நீ அவளை போக விடு. அங்க படு வேகமா மூஞ்சிலையும் உடம்புலயும் பயங்கரமா தாக்கிறான். அங்க கொன்ன பார்த்ததுக்கு அப்புறம் தான் அங்க யூக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. நான் என்ன யோசிச்சேனா நீ எந்திருவன்னு யோசிச்சேன். அட என்ன சொல்ல இருக்க? அவ்வளவு சீக்கிரத்துல நான் எந்திருவேன் அப்படின்னு யோசிக்கிறேன். வாய்ப்பே இல்ல. இப்படி சொல்லும் போது அந்த இடத்துல நம்ம கமாண்டர் இன்னமும் சாகல. நம்ம குன்னோட நெஞ்சிலேயே ஒரு தாக்கிறாரு. கையும் இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துக்கு வந்தது. கங்க்ராலேஷன் தம்பி, நீ வந்து எவால்வரா மாறிட்ட. ஆனா என்ன பிரயோஜனம்? உன்ன மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் எவால்வர் அவன் வந்து என்ன கொல்றதுக்கு பாக்குறானா? சோ எந்த போ அவனை நோக்கி ஏதோ ஒரு கோல்டன் கலர் ஆற அவனை நோக்கி வந்து இதை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப பயமாயிது. அட இதுக்கு வாய்ப்பே இல்ல. இது 10வது லெவல் எவால்வரால் தான் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது இவனால எப்படி பண்ண முடியுது? இல்ல இந்த எத்தை விட்டு நான் சீக்கிரமா ஓடி ஆகணும் அப்படின்னு ஆளு ஓடி போறான். எங்கே இந்த எபிசோட முடியுது. சொல்றபடி பார்த்தா நம்ம குன் வந்து 10வது லெவலுக்கான எவால்வரா மாறிட்டான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. இதுக்கப்புறம் தான் உண்மையிலேயே வேற லெவல்ல போகும். ஸோ மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா ஆளு இப்போ ஒரு எவால்வரா மாறிட்டான். ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.